Hi techies. So last video la head kulla enna elements tags use பண்ணனும் all the necessities அது பத்தி பார்த்தோம் like title, description, author, என்னென்ன tags, meta tags. ஸோ இது எல்லாமே ஹெட்ல ஏன் பாஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இந்த வீடியோல பாடிக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் ஆஃபனா சைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு வெப் பேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஃபோர் மூவிங் ஆன், விஎஸ் கோடில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இங்கே லெஃப்ட் பாட்டமில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே லைவ் சர்வர், ப்ரிட்டியர் ரெண்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு போதும் நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு HTMLக்கு. ஸோ லைவ் சர்வர் எதுக்காகனா, எவ்ரி சேஞ்சஸ்க்கு HTML ஃபைலில் நான் என்னோட டைரக்டரி போய் அங்கே நான் ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் ரிசல்ட்ஸ் பார்க்கணும். இன்ஸ்டட் நம்ம லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு விஎஸ் கோட்லேயே பாட்டமில் கோ லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கனால எனக்கு எந்த போர்ட்டுன்னு காட்டுது. நான் இது ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுறேன் அண்ட் ஐ ரன் இட் அகெயின். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணோன்னே எனக்கு சர்வர் ஆஃப்லைன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ கோ லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளோட லோக்கல் சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ரௌசரில். ஃபார் எவ்ரி சேஞ்சஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரெண்டர் த ப்ரௌசர். ப்ரிட்டியர் இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக அப்படின்னா, கோட் ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கோட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் நம்மளோட கோட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. லெட்ஸே நம்மளோட ப்ராஜெக்டில் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஈச் டெவலப்பர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த சோர்ஸ் கோடுக்கு. ஸோ கோட் ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். அக்லியாக இருக்கக்கூடாது அண்ட் இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் தப்பாக இருக்கக்கூடாது. ஸோ வென் ஐ சேவ் இட் வில் ஃபார்மேட். இந்த கான்செப்ட் தான் ப்ரிட்டியர். ஸோ இது செட்டப் பண்ணுறதுக்கு இங்கே செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற டேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே காட்டும். எதர் இப்படி போகலாம், இல்லை சர்ச்சில் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து டிஃபால்ட் ஃபார்மேட்டர் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணி ப்ரிட்டியரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த ஃபார்மேட் ஆன் சேவ் ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எப்போல்லாம் உங்களோட கோட் சேவ் பண்ணுறீங்களோ அப்போது ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே நான் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஆல் நெசசிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் கமெண்ட்ஸில் ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட சின்டாக்ஸ் இப்படி தான். ஸோ கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ இந்த சின்டாக்ஸ்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். வேறஸ் இதுவே நீங்கள் வந்து மல்டி லைனில் கூட கமெண்ட்ஸ் எழுதலாம். ஸோ மல்டி லைனில் எழுதுகிறப்போ நீங்கள் அதை பிரேக் டவுன் பண்ணி இந்த இடத்துல மல்டி லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைனில் நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனோ இல்லை ஏதோ ஒரு சின்ன கமெண்ட்ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இதோட பெனிஃபிட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இல்லை நம்மளோட ஒர்க் பண்ணுற கூட கொலீக்கு ஸோ கோட் ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தே வில் கம் டு நோ இதோட எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்கு தான். அண்ட் இங்கே நான் பாடிக்குள்ளே ஹலோன்னு கொடுக்குறது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாடிக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது எனக்கு யூஐயில் ரெண்டர் பண்ணும். வேறஸ் எனக்கு ஹெட்டில் இப்போ டைட்டில் இருக்குது. டைட்டில் எங்கே காட்டும் அப்படின்னா எனக்கு டாப் ஆஃப் தட் வெப் பேஜில் எனக்கு டைட்டில் காட்டும். ஸோ ஹெட்டில் நெசசிட்டிஸ் தான் போட்டு வைப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டைட்டில் வந்து எனக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வெப்சைட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வெப்சைட் டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேபோட, அந்த ப்ரௌசரில் இருக்க டேபோட டைட்டில் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணும். அதோட பெனிஃபிட் தான் டைட்டில். வேறஸ் எனக்கு பாடிக்குள்ளே இருக்க இந்த ஹலோ வந்து யூஐயில் ரெண்டர் பண்ணி காட்டும். எலிமெண்ட்ஸ் விசஸ் டேக்ஸ். எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான், டேக்ஸும் ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பாடி அப்படிங்கிறது வந்துமே ஒரு எலிமெண்ட்ஸ் தான். ஹெட்டுங்கிறது ஒரு எலிமெண்ட்ஸ். டைட்டில் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டைட்டில் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் பூவை பூன்னு சொல்லலாம், பூவை பொய்ப்போன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான். ஸோ போத் எலிமெண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் கோஸ் டுகெதர். ஓகே, டைப்போகிராஃபி எந்த ஒரு
வெப்சைட் எடுத்தீங்கனாலும் இல்லை ஓகே வெப்சைட் இல்லைனாலும் ஒரு ஆர்டிக்கல் இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கனாலும் டைப்போகிராஃபி வந்து மெயினாக ப்ளே ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ஸ் காட்டுறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் பேஷனட் வெப் டிசைனர் அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். வேற அதோட சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் மேலே இங்கே இருக்க ஹெடர்ஸ்க்குமே வந்து வேறு ஃபாண்ட் சைஸ் இருக்கும். அண்ட் ஈச் பேராகிராஃபாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன வேர்ட்ஸாக இருக்கட்டும் ஃபாண்ட் சைஸ் அண்ட் அதோட வெயிட் வந்து மாறும். ஸோ இது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு சின்ன டூல் தான். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் டைப்போகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் H1 டேக் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டேக் பார்க்க போகிறோம். H1 டேக் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா அதோட ஃபாண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேம் அஸ் இப்போ நான் வந்து சிமிலர்லி H2 H3 அப் டு H6 வரைக்கும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு விஎஸ் கோடில் ஒரு குவிக் டிப், இங்கே நீங்கள் ஒரே கண்டென்ட் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மல்டிபிள் லைன்ஸ்க்கு இங்கே நீங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சர் கிளிக் பண்ணி யூ கேன் என்டர் த சேம் கான்டெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் வெயிட் இருக்கும். அண்ட் சிமிலர்லி H2 3 4 5 6 ஸோ போக 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 அதோட ஃபாண்ட் வெயிட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ டைப்போகிராஃபிஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தது வந்து ஹெட்டிங்ஸ். நெக்ஸ்ட் டேக்கு பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே கம்ஸ் அண்டர் டைப்போகிராஃபி தான். ஸோ ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இதர் ஒரு சப்டைட்டில் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா பேராகிராஃப் கொடுப்போம். ஸோ பேராகிராஃப்க்கு வந்து பி டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் பி டேக் கொடுத்துட்டு அண்ட் இன் பிட்வீன் நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃப் மல்டிலைன் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது பாஸ் பண்ணுறீங்கன்னா அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். லெட்ஸ் சே ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது 2 டேக் இருக்குது ப்ரௌசரில். ஸோ இது வந்து பேராகிராஃப் டேக். ஸோ இது வந்து சிங்கிள் லைனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூ கேன் கிவ் மல்டிபிள் லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேன் டேக். ஸ்பேன் டேக் இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேராகிராஃப் டேக் மாதிரி, பட் ஒன் மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். லெட்ஸ் சே ஐ எம் கோயிங் டு கிவ் அ கான்டெக்ஸ்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஸ்பேன் டேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி டேக்குக்கும் ஸ்பேன் டேக்குக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இங்கே விஷுவலாக பார்க்குறப்போ. ஸோ ஆல் தீஸ் ஹெட்டிங்ஸ் பேராகிராஃப் ஸ்பேன் இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் டைப்போகிராஃபி. அடுத்ததாக நெஸ்டட் டேக்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெஸ்டட் டேக்ஸ் அப்படிங்கிறது. சோஃபார் நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் டேக், ஒரு டேக் மட்டும் வச்சு பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பி டேக் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். பி டேக்குள்ள லெட்ஸ் சே ஐ வாண்ட் யூ டு read this topic. ஓகே, ஸோ இப்போ ஒரு பி டேக் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு ரைட் சைடில். ஐ வாண்ட் யூ டு ரீட் திஸ் டாபிக். இப்போது எனக்கு இந்த டாபிக் அப்படிங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டணும். ஹைலைட்னா லைக் கொஞ்சம் போல்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கை நம்ம இந்த பி டேக்குக்குள்ள என்னால் எம்பெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்ட்ராங் அப்படின்ற டேக் கொடுத்த உடனே அந்த டாபிக்ன்ற வேர்ட் மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டும், போல்டாக காட்டும். ஸோ குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நெஸ்டட் டேக்ஸு. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லெட்ஸ் சே எனக்கு வந்து இப்போது இதே சேம் பி டேக் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது வந்து எனக்கு லைட்டாக ஸ்லாண்டிங்காக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இஎம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது, எம்ஃபசிஸ் டேக். ஸோ இஎம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு லைட்டாக ஸ்லாண்டிங்காக காட்டும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலி செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ், இதை வந்து மொரட்டு சிங்கிள் டேக்ஸ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் டேக் தேவை கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸோ இப்போ வந்து ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இது வந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கான டேக். ஹெச்ஆர் அப்படிங்கிறத இப்படி ஓப்பனிங் டேக் க்ளோஸ் டேக்கும் கொடுக்கலாம். பட் இதோட பெனிஃபிட் என்னென்னா எனக்கு டேரெக்டாக க்ளோசிங் டேக் கொடுத்து கூட என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி கொடுத்தனாலும் எனக்கு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி கொடுக்கும். இப்போது பி டேக் கொடுத்துட்டு லெட்ஸ் சே ஐம் கிவிங் ஹலோ வேர்ல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்து ஒரு சிங்கிள் லைனில் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஹலோ ஃபர்ஸ்ட் லைன்லையும் வேர்ல்டுங்கிறது செகண்ட் லைன்லையும் பிரேக் ஆகணும் அப்படின்னா பிஆர் பிரேக் பிஆர் அப்படிங்கிற டேக் இருக்குது. ஸோ அதை நான்
இந்த இடத்துல செல்ஃப் க்ளோசிங் டேக்கை மென்ஷன் பண்ணலாம். BR அப்படிங்கிற செல்ஃப் க்ளோசிங் டேக்கை கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு எனக்கு அந்த வேர்ல்டு ரேப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ். இந்த வீடியோவை ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒயிட் ஸ்பேசஸ் நிறையா கொடுத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி எனக்கு வெப்பேஜில் ஸ்பேஸோட அந்த கேப்போட காட்டும்னு நினைக்கிறீங்களா? இல்லை காட்டாதா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுவேன்.